கிழக்கு கரையோர ரயில் இணைப்பான இசிஆர்எல் ரயில் திட்டத்திற்கான பயண கட்டண விகிதங்கள் தரை பொது போக்குவரத்து முகமையான அப்பாட் ஒப்புதல் அளித்த பிறகு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறுகையில், கட்டணத்தை நிர்ணயிப்பதற்கு முன் சந்தை ஆய்வு செயல்முறைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். எவ்வாறாயினும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்படவுள்ள இந்த ரயில் சேவையின் முழுமையான செயல்பாட்டிற்கு முன்னதாகவே கட்டண விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். தற்போது எங்களது முழு கவனமும் கட்டுமான பணிகள் மற்றும் உள்கட்டமைப்பு அமைப்புகளை முழுமையாக நிறைவு செய்வதிலேயே உள்ளது என்று அவர் கிளாந்தானில் துஞ்சோங்கில் உள்ள கொத்தபாரு இசிஆர்எல் நிலையத்திற்கு வருகை தந்தபோது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மலேசிய ரயில் லிங்க் சென்ட்ரியன் பர்ஹாட் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோஸ்ரீ தர்வீஸ் அப்துல் ரசாக் உடனிருந்தார். இசிஆர்எல் ரயில் திட்டமானது கிளாந்தான் தும்பாட்டையும் ஸ்லாங்கோர் கோம்பாக்கையும் இணைக்கும் பெரும் ரயில் திட்டமாகும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.